சென்னை வியாசர்பாடி அருகே உள்ள கணேசபுரத்தில் கடந்த 2 வருடங்களாக கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், தற்போது கடந்த 2 வருடங்களாக இந்த மேம்பால பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதனால் என்னென்ன இன்னல்களுக்கு அந்த பகுதி மக்கள் ஆளாகி இருக்கின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில் பருவமழை காலங்களின் போது அதிகமாக பாதிக்கப்படும் இடங்களாக இருப்பது வட சென்னை தான். அதிலும் குறிப்பாக வியாசர்பாடி, ஜீவா நகர் மற்றும் பெரம்பூர் உள்ளிட்ட இந்த பகுதியில் தான் அதிக அளவு மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மேம்பாலங்கள் அதிகமாக அமைக்கக்கூடிய பணியினை தொடங்குவதாகவும் தமிழக அரசு என்பதும் முன்னெடுத்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி கணேசபுரம் மேம்பால பணிகளுக்காக 142 கோடி ரூபாய் செலவீட்டில் இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்படும் என்று விளம்பர திமுக அரசு வாக்குறுதி என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு முறை ஆய்வுகள் நடத்திய அதிகாரிகள், அது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் வந்து ஆய்வு நடத்தி இந்த பணிகள் குறித்தும் திட்டவட்டமாக கேட்டறிந்து இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்குள் மக்களினுடைய பயன்பாட்டிற்கு மேம்பாலம் வரும் என்றும் உறுதியளித்திருந்தனர். ஆனால் தற்போது வரையிலுமே 30% பணிகள் கூட நிறைவடையாததால் இங்கு வாழக்கூடிய பொதுமக்களினுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதியே இதற்கான போக்குவரத்து மாற்றம் என்பதும் இந்த மேம்பால பணிகளுக்காக மாற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக மவுண்ட் ரோடு, புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்த பாலத்தை தாண்டிதான் அம்பேத்கர் நகர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும். அதே போல அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய பெரம்பூர், கொடுங்கையூர் மற்றும் கொரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடியவர்களும் இந்த மேம்பாலத்தை கடந்துதான் வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஜீவா நகர் ரயில் நிலையம் என்பதும் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை, அதே போல மழை காலங்களில் இது போன்ற ரயில் நிலையங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலங்களை பராமரித்து சீரமைத்து பாதுகாப்பாக வைத்திருப்பதே அரசினுடைய கடமையாகவும் இருந்து வருகிறது. ஆனால் ஒவ்வொரு பருவமழையின் போதும் இந்த திமுக அரசால் பொதுமக்கள் மிகவும் வேதனை அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கான பணிகள் என்பது 2.5 வருடமாக தொடங்கப்பட்டும் ஆமை வேகத்தில் ஒரு 6 மாத காலம் நடைபெற்றிருந்ததாகவும் தற்போது எந்த ஒரு பணியாளர்களுமே இந்த இடத்தில் வேலை செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் மிக கடுமையாக விமர்சனம் என்பதும் செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் கடைகளினுடைய அந்த கடை வைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரம் என்பதும் மிகவும் மோசமாக அடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது நம்மிடையே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களிடமே நேரலையாக கேட்போம். அண்ணா வணக்கம், நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? இந்த மேம்பால பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு? மேம்பால பணி ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. சரி, மேம்பால வேலை தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் ரோடையும் சரியாக கனெக்ட் பண்ணி கொடுக்கல. மக்களுக்கு போகும்போது வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்ரோ ரயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆல்டர்னேட்டாக பேரல் ரோடு உடனே போட்டு கொடுக்குறாங்க, மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் போகுது. ஆனால் இந்த மேம்பாலம் மட்டும் ஏன் இவ்வளோ நாளாக இப்படி கிடப்பில் கிடக்குதுன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல. வேலையும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மக்கள் உள்ளே வாழ்கிற மக்கள் எல்லாம் அவசரத்துக்கு அந்த பக்கம் போகணும், பெரம்பூர் சைடு போகணுன்னா கூட சுற்றி போக வேண்டியதாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர். இது எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கும்? இதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் என்னன்றது எங்களுக்கு தெரியல. இந்த 2 சைடும் சர்வீஸ் ரோடு போட்டாவது நல்லபடியாக போட்டால் நாங்கள் இந்த உள்ள என்ட்ரு ஆகுறவங்க தெளிவாக உள்ள என்ட்ரு ஆகிறதுக்காக வழி இருக்கும். அந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து கூட காட்டுங்க, தப்பு இல்லை. அது அதிகாரிகளுடைய பார்வைக்கு போய் கொஞ்சம் மக்கள் நல்லபடியாக போகணும், வரணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. நிச்சயமாக பொதுமக்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையின் போதே பார்த்தாலே தெரியும், மேம்பால பணிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த திட்டமிடல் என்பது மிக முக்கியமானதாகும். இது பற்றி அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது இதற்கான பணிகள் என்பது மழைநீர் வடிகால் பணி ஒரு புறமும், அதே போல இந்த மின்சாரம் அமைப்பதற்கான அந்த கேபிள் பதிப்பதற்கான அந்த பணிகள் என்பதும் 2 பணிகளும் நடைபெற்று வருவதால் இதனுடைய பணிகள் என்பது மந்த நிலையில் நடைபெற்று வருவதாக அந்த காரணம் என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக ஒரு வடசென்னையினுடைய முக்கிய பிரதான இடமாக விளங்கக்கூடிய இந்த பகுதியில் பொதுமக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறது. விரைவாக இதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இங்கு வசிக்கக்கூடிய இன்னொரு பொதுமக்களிடமே கேட்போம். நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? எந்த அளவு உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு? குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய வழியாகவும் இருக்கு. போக்குவரத்து வசதி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்குது. நாங்க அங்கே ஜமாலியாக்கு போய் வண்டி ஏறணும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. லேடிஸ்க்கெல்லாம் இங்க வரத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இப்ப ஆட்டோக்கு எல்லாம் காசு வைக்கணும், ரொம்ப கஷ்டம் தான் எல்லாமே. ஆனா இது மேம்பாலம் தான் ரெடி பண்ணாம இத்தனை வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும்
மழைக்காலங்களிலே இந்த பகுதியில் அதிக அளவு தண்ணி நிற்கிறத பார்க்க முடியும். அதற்கான பணியில தான் இந்த மேம்பாலம் வந்து கட்டப்பட்டாங்க. ஒரு 2.5 வருஷம் கடந்துருச்சு, இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல பயன்பாட்டுக்கு. எந்த அளவு உங்களுக்கு ரொம்ப இந்த பெரம்பூர் போகக்கூடிய வழிகளா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேருந்து நிலையத்திற்கு போய் பேருந்து ஏறினா கூட ரொம்ப சிரமமா இருக்கு. அதிகாரிகளுக்கு வரும்போது ஏதாவது புகார் கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. இப்போதான் நீங்கள் ப்ரெஸ்ஸில் வந்திருக்கிறீங்க, இப்போதான் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, பேசுகிறோம். நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே புகாரெல்லாம் கொடுக்கல. நிச்சயமாக இந்த பகுதியை கடந்து செல்பவர்கள் மட்டுமல்லாமல் கணேசாபுரம் பகுதிக்கு இதற்கு முன்பாகவே அருகில் இருக்கக்கூடிய ஆடுதட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர்ச்சியாக வசித்து வருகின்றனர். அவர்கள் பேருந்து நிறுத்தம் என்பதும் இந்த பகுதியில் இருந்தது. தற்போது இந்த மேம்பால பணிகளுக்காக ஜமாலியா பகுதிக்கு சென்று, அதாவது 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் சென்றுதான் அவர்கள் பேருந்து ஏறி மற்ற இடத்திற்கு செல்லக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. தற்போது வரையிலுமே ஒரு அவசர தேவைக்கு கூட ஒரு வெளியில் வந்து செல்ல முடியாத நிலை என்பதுதான் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மேம்பால பணிகள் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலைகளும் சரிவர பராமரிக்காததால் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த மேம்பால பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விளம்பர திமுக அரசால் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட காலக்கெடு என்பதும் முடிந்துவிட்டது. கடந்த ஏப்ரல் மே மாதங்களிலேயே இந்த பணிகள் என்பது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்திருந்தனர். ஆனால் தற்போது பார்த்தாலும் என்றாலே தெரியும், காட்சியின் வாயிலாக பார்க்கும் போதே நம்மளுடைய அந்த பணிகள் என்பது 30% பணிகள் கூட இன்னும் முடிவடையவில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை என்பதும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய கடை வைத்திருப்பவர்கள், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே வடசென்னையினுடைய ஒரு முக்கிய பிரதான பகுதியாக தான் விளங்கி வருகிறது. அங்கு வைத்திருக்கக்கூடிய கடைகளை பார்த்தோம் என்றாலே 300க்கும் மேற்பட்ட கடைகள் என்பது அடைக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் வேதனை என்பதை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் உடனடியாக இந்த மேம்பால பணிகளை முன்னெடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணியும் அதே போல இந்த கணேசாபுரம் மேம்பால பணியையும் உடனடியாக நிறைவடைந்து மக்களினுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே விளம்பர திமுக அரசிற்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. சென்னை வியாசர்பாடி பகுதியில் மந்தகதியில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகள் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சந்தோஷ்.